தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லை ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு நான் ஒரு மூடி தேங்காய் வந்து இந்த மாதிரி சில்லு சில்லாக கட் பண்ணி எடுத்து அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. கருக விட்டுறக்கூடாது. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி கலர் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கணுங்க. இப்போ வந்து நான் ஒரு மூடி தேங்காய் எடுத்தேன்ல, அந்த மூடியில் வந்து பாதி மூடி வந்து பாசிப்பருப்பு போட்டு அதுவும் கலர் மாற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இது வந்து நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஸ்கூல் விட்டு ஈவினிங் வரும்போது ரொம்ப பசிக்கும்ல, அப்போ வந்து எங்கள் அம்மா அதை செஞ்சு கொடுப்பாங்க. இது வந்து உப்பு கொழுக்கட்டையும் செய்வாங்க, இல்லை சர்க்கரை போட்டு சீனி கொழுக்கட்டையும் செய்வாங்க. ரெண்டுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாவு பார்த்திங்கன்னா வந்து ரவைக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கும். ரவை மாவு கொஞ்சம் பெருசாக இருக்கும், இது கொஞ்சம் நைஸாக இருக்கும். கொழுக்கட்டை மாவு ஸ்டேஜாகவும் இருக்காது. இது மாதிரி ஒரு மாதிரி குறப்பாக இருக்கும். அந்த மாவு வந்து நான் 3 கப் எடுத்துக்கிட்டேன். அது கூட நம்ம வறுத்து வச்சிருந்த தேங்காயும் பாசிப்பருப்பையும் அலசிட்டு அது கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நீங்கள் இப்படியே உப்பு சேர்த்தாலும் ஓகே, அப்படி இல்லைனா தண்ணியில் கரைச்சிட்டு சுடு தண்ணியில்